போதையினால குடும்பங்கள் என்ன பாதிக்கப்படுது, நண்பர்கள்னால சீர்குலைவு, அதை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். நான் சொல்ல சொல்ல உறுதிமொழியை நீங்க திரும்பி சொல்லலாம். போதை பழக்கத்திற்கான எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தாரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாக தடுத்து நிறுத்துவேன், நல்வழிப்படுத்துவேன். போதைப் பொருட்கள் உற்பத்தி நுகர்வோர் பயன்படுத்துவதை எதிரான தடுப்பு நடவடிக்கை மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வரவேற்க மாட்டேன். நல்வாழ்விற்கும் என் குடும்பத்திற்கும் எந்த ஒரு தீங்கு இடைவிடாமல் பார்த்துக் கொள்வேன் என உளமாற உறுதி கூறுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கடத்தலை தடுக்கும் இந்த விழிப்புணர்வு நம்ம முதலமைச்சர் வந்து எல்லா தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து அவேர்னஸ் சொல்லியிருக்காங்க. அதான் ஆக்சுவலா வந்து நம்ம போதை பொருள்னா என்ன, எதுக்காண்டி அடிமையாகிறோம். இப்போ வந்து நம்ம பள்ளி குழந்தைகள்லாம் வந்து போதை பொருளால நிறைய பாதிக்கப்படுறாங்க. அது எதனாலனா தகவான நண்பர்கள், தகாத உறவு. அதனாலதான் அதாவது உங்க குடும்பத்தில் வந்து நிறைய சூழ்நிலைகள் இருக்கும். அதுல வந்து நீங்க எல்லா பேரும் என்ன பண்ணணும், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபட்டா அவங்கள்ட்ட என்ன சொல்லணும், இந்த மாதிரி செஞ்சோம்னா என்ன இதனால அழிவுகள் ஏற்படுது, அதை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து போதை பொருள் குடிக்கிறதுனால நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும். ஆனா ஒவ்வொரு பொருளா வந்து கையில் இழக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம போதை சாப்பிட்ற பெண்ணாகும் நம்மளுடைய மூளை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இது பரவாயில்ல, நல்ல ஒரு மருந்தா இருக்கு அப்படின்னு இருக்கும். நம்ம கூட இருக்க நண்பரையும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், எடுத்துரும். அதனால ஃபர்ஸ்ட் மூளை பாதிக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எப்படின்னா ஒரு சின்ன கதை சொல்றது. விஷ பாடல் இருக்கு, நம்ம விஷத்தை எல்லாரும் சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். நம்ம எதுனால சாப்பிட மாட்டோம்? புரியல, அர்த்தமா சொல்லலாம். யாராவது எந்திரிச்சு சொல்லலாம் எதுனால. விஷம் முடிஞ்சு போச்சா செத்துரும். எப்படி செத்துரும் உங்களுக்கு தெரியும்? சொல்லு எதனால சொல்லு. எதனால இறந்துருவோம்? விஷம் மருந்து சாப்பிட்டா இறந்துருவோம். எதனால இறந்துருவோம்? மூளை பாதிக்கும். அதுல வந்து நச்சு பொருட்கள் அதிகமா இருக்கு. அதை நம்ம உட்கொண்டா இறந்துருவோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். யாராவது இறந்துருக்கலாம், வீடியோ பார்த்துருக்கோம். அதே மாதிரி போதை பொருள் உட்கொள்றப்ப நம்மளுடைய மூளைக்கு சென்று ஃபர்ஸ்ட் மூளையை அறியும். விஷம் எப்படியோ அதே மாதிரிதான் மூளை ஒவ்வொரு செயலா வந்து நம்மளை கட்டுப்படுத்தி கடைசியில் என்ன ஆயிடுவோம், நம்ம குடும்பத்தார் சுற்றார் கடைசியில நம்ம கெஞ்சுவோம் நம்ம குடும்பத்தார்கிட்ட, நான் இனிமே குடிக்க மாட்டேன், என்னை எப்படியா காப்பாத்திருக்கேன். அது நம்மளால முடியாது. அதனால வந்து எல்லா பேரும் உங்களுடைய யாரா இருந்தாலும், நட்பு பற்றி இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தில் யாராவது இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்க. நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா உங்க பெற்றோர் கேட்பாங்க கண்டிப்பா. அதனால வந்து நீங்க எல்லா பேருமே உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட அப்படி இருந்தாங்கன்னா அதனால என்ன விளைவுகள் ஏற்படுது, இதனால என்ன கொஞ்சம் கொஞ்சம் என்ன அவங்களுடைய அவங்களோட மூளை செயல்பாடு ஒவ்வொரு பொருளாக வந்து அதோட திறனெல்லாம் இருந்து கடைசியில் அவங்க இறக்கும் செல்வாயில் சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஐயோ நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் விட்டு போறோமே, அதனால நம்ம செயல்படணும், நம்ம
உயிரோடு இருக்கணும் அப்படின்னு. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸு யாரா இருந்தாலும் முன்னாடி என்னாச்சு திருவிழா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, மக்கள் எல்லாரும் சேர்ந்து அன்னதானம் போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லா வீட்டுக்கும் இல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போ திருவிழானால என்ன ஆயிடுச்சு, போலி கொடுத்தாதான் அந்த ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அதனால மாணவர்கள் அனைவரும் வந்து கண்டிப்பா வந்து உங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லுங்க, விழிப்புணர்வு நடந்துச்சு, இந்த பாதிப்புலாம் உடல்நிலை ஏற்படுமா, அதனால இதை குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. கேட்காத பட்சத்துக்கு உங்க பெரியவங்க இருப்பாங்கன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன கவிதையோட நன்றி நான் முடிச்சுக்கிறேன். போதையில் கல்லாடும் என் தமிழ் சங்கத்தில் குட்டிக்குள் இருந்தும் போதை கோபாலும் போதி ஏற்படும் தூக்கி சுமந்த மரபணுவை போர்க்கால அடிப்படையில் புதுப்பிக்க போகிறது. பாருங்கள் கேளுங்கள் இந்த கவிதையை. உங்களுக்குள் இறங்கி உங்களுக்குள் இருக்கும் போதையை உங்களுக்கே தெரியாமல் உங்களை விட்டு ஓட ஓட இறக்கி அடிக்கும் பாருங்கள். அன்னை வளமாக்கு மதுவை இனமாக்கு. தமிழகமே சாகு முன்னால் என் தமிழினமே இழுக்கிறது. கல்லாடும் தமிழகத்தை அது கொன்றாடும் முன் முடிக்கிறது. வீரம் விளைந்த தமிழ் மண்ணில் பலர் வீழ்ந்து என்று கிடைக்கின்றார்கள். வேங்கை போல வந்த தமிழன் என்று வேட்டியிலக்கு நடக்கின்றார். ஆயக்கடலை தந்த தமிழில் இன்று அவனை பார்த்து சிரிக்கிறார். ஆணை போல இருந்த தமிழன் நொண்டி ஆராய்ந்து நடக்கிறான். காங்கையின் துணில் போல் தன் திமிரோடு திரிந்தவன் தன் நிலையை தட்டி இன்று தரையில் கிடைக்கிறான். புத்தி இழந்து சக்தியிலிருந்து இருந்த மானம் மரியாதை எல்லாம் இழந்து தன்னை பார்த்து தானே வெட்கம் கீழ் போதி தர்மம் வாழ்ந்த மண்ணில் இப்படி போதையோடு வாழ்வதா? வாழும் கேளும் சுழன்ற கையில் மது வாழையும் வாழ்வதா? பள்ளிக்கூடத்தை காட்டிலும் இன்று மதுக்கடைகள் பொறுப்பது ஏன்? கொல்லி வைக்கும் மது அளிக்கும் நம்ம கூட்டி செய்தால் இருப்பது ஏன்? இந்நிலை தொடராமல் இனி பிறக்கும் குழந்தை மது கேட்கும். போதை உண்டு வாலிபம் பார்க்காமல் உயிர் போக்கும். உறக்கு முன் மரபணுவில் கிடக்கும் போர் வீரம் மீட்டெடு. போதை என்னும் விலங்குடந்து நீ புது உலகை படைத்தது. மதுபான மொழியட்டும் இனியாவது உன் வியர்வை மலை பொழியட்டும். நன்றி, வணக்கம்.